காலையில் நல்லா சுடுத்த ஒரு ஆராதனை, அடுத்து சூடேறிய ஒரு ஜபம், அடுத்து அனலுள்ளதான ஒரு பிரசங்கம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போது நம்ம ஜபத்திற்காக கடந்து செல்லுகிறோம். இந்த ஜபம் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 கேள்வி. ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எத்தனை பேர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்க? என்னுள்ளவங்க மட்டும் கைகளை தூக்கலாம். ஓகே, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. இந்த இயேசு உள்ளத்தில் இருந்தால் தான் நடக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் நம்ம உள்ளத்துக்குள்ளே கடந்து செல்லும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு உள்ளத்துக்குள்ளே இருந்தால் நிச்சயம் அந்த காரியங்கள் கடந்து செல்லும். ஏன்னா நான் என்னுடைய ஒரு சின்ன சாட்சியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். டைம் இருக்கா? இருக்கு. ஓகே. காரணம், நான் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் பாஸ்டரப்பா பவுலோஸ் பாஸ்டரோட மனைவி என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் 2 பேருமாக உலகமெங்கும் ஊழியத்துக்கு போவோம். ஊழியம் செய்கிற இடத்துல என்னுடைய சாட்சி சொல்லாமல் நான் இருக்க மாட்டேன். காரணம், நான் உங்களை போல எல்லாரும் போலேயும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததல்ல. நான் ஒரு தேவனே அறியாத ஒரு குடும்பத்திலே நான் பிறந்து வளர்ந்தவள். 11 பேரோடு பிறந்து 11ஆமத்து மகளாக நான் பிறந்தவள். என்றால் சிறு பிராயத்தில் இருந்தே நான் தெரிஞ்ச தெய்வங்களை எல்லாம் ரொம்ப பக்தியோடு கும்பிட்டு தொழுது கொண்டு இருந்தது. சூரிய பகவானே நான் தொழுவேன். அதுபோல் நிறைய தெய்வங்களை எல்லாம் தொழுது கொண்டு இருந்தேன். என்னுடைய 13 வயசு வரை நான் நினச்சது, எனக்கு சொல்லித்தந்தது தாய் தகப்பன்தான் காணப்பட்ட தெய்வம் என்று சொல்லித்தந்தாங்க. அதுபோல் என்னுடைய தாயின் தகப்பனையும் ஒரு தெய்வங்களாக நான் நினச்சேன். இன்றைக்கு பிரசங்கத்திலெல்லாம் நிறைய அந்த காரியங்கள் வந்தது. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, தாயின் தகப்பனையும் கீழ்ப்படிந்து நடந்தால் நன்மை வரும், நீடி ஆயுசு வரும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில். இந்த வேதத்தை குறித்து தெரியாது. என்னால் அன்றைக்கு சொல்லித்தந்தது ஒத்தவனும் என் தாய் தகப்பன்மாரே ரொம்ப நேசித்தேன். ஏன்னா என் 13ஆவது வயசில் என்னுடைய தாய் இறந்துட்டாங்க. ரொம்ப வேதனை. தகப்பன் இறந்துட்டாங்க. ரொம்ப வேதனை. அடுத்து தாய் இருக்கே என்ற எண்ணம் இருந்துச்சு. அடுத்த வருஷத்தில் 14ஆமத்து வயசில் என் தாயும் இறந்துட்டாங்க. 2 பேரும் தாயும் தகப்பனும் இறந்த பிறகு இனி இந்த பூமியிலே வாழ வேண்டாம் என்றுள்ளதான ஒரு தீர்மானம் எனக்கு வந்தது. வாழவில்லைன்னா என்ன செய்யணும்? தற்கொலை பண்ணி சாகணும். அதுதான் என்னுடைய தீர்மானம். ஏன்னா தற்கொலை பண்ண தெரியாது, எப்படி தற்கொலை பண்ணி சாகுறேன்னு தெரியாது. யோசிப்பேன், எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு. நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. ஒவ்வொரு நாளும் வேதனையோடு துக்கத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 3 வருஷ காலம் ஸ்கூலில் போகும்போது மட்டும் என்னுடைய கூட படிக்கிறவங்களோடு கூட நான் சந்தோஷமாக இருந்தேன். அதுலேயும் நான் ஒரு வார்த்தை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட படித்த நாங்கள் ஸ்கூலில் தான் படித்தது. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்த கிளாஸில் தான் நான் படித்தேன். ஏன்னா எனக்கு நண்பர்களாக இருந்தது பெண் பிள்ளைகள் தான். நான் ஒருபோதும் பாய் ஃப்ரெண்டே ஒருபோதும் நான் இது பண்ணினது கிடையாது. ஹல்லேலூயா. லேலியா வரலையே. இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் பாய்ஸ் ஃப்ரெண்டு கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு என்றுள்ளதான ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால நான் இதை எடுத்து சொல்கிறேன். கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு எனக்கு தெரியாது. 3 வருஷம் ரொம்ப வேதனையில் வாழ்ந்தேன். துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் எப்போ பார்த்தாலும் வேதனை. அப்படி 17ஆவது என்னுடைய வயசில் ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் கடந்து சென்னேன். எனக்கு அப்போ 17. இப்போ இங்கே இருக்கிற பலர்லேயும் 17 வயசு உள்ளவங்க உண்டு. 17 வயசில் எப்படியோ என்னுடைய ஒரு நண்பையினால் ரொம்ப வருந்தி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நாம் பின்னாடி உட்கார்ந்துருந்தோம். அந்த உட்கார்ந்து இருக்கும்போது அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்காக, இப்போ நீங்கள் கேட்டீங்களே பிரசங்கம், இதுபோல் ஒரு பிரசங்கியார், ஸ்பெஷல் பிரசங்கியார் வந்திருந்தாங்க. அவர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொன்னாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 வழி வச்சிருக்கு. ஒன்று விசாலமான வழி,
எப்படி வேணுமானாலும் போகலாம், எப்படி வேணுமானாலும் பேசலாம், எப்படி வேணுமானாலும் நடக்கலாம், எப்படி வேணுமானாலும் வாழலாம், என்ன வேணுமானாலும் செஞ்சிடலாம். விசாலமான வழி, அதனுடைய முடிவு நரகம். இன்னி வழி இருக்கு, அது இடுக்கும் நெருக்கமான பாதை. அதில் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. நின்னா பரிகாசம், எல்லாரும் போலையும் நம்ம எல்லாரையும் பிரியப்படுத்தி வாழ முடியாது. அப்படி உள்ள இடுக்கும் நெருக்கமான ஒரு பாதை. அதனுடைய முடிவு நித்திய ஜீவன், இல்லாவிட்டால் மோட்சம். உனக்கு எது வேண்டும்? இப்படி கை சூண்டி கேட்டாங்க, உனக்கு எது வேண்டும்? நான் ஏன் இது சொல்றேன்னு கேட்டா, இன்றைக்கு அன்றைக்கு நான் இருந்தது போல யாராவது இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாம வெறுமையாக நீங்க இருக்கிறீங்களா, இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி இந்த இடத்துல இருந்து போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது கேட்கும் போது என்னுடைய உள்ளத்திலே வந்ததான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, எனக்கு மோட்சம் வேண்டும். ஏண்டா எனக்கு வயசு இப்ப 17. இப்ப எனக்கு வேண்டாம் இந்த இடுக்கும் நெருக்கமான பாதை. எனக்கு ஒரு 60 வயசு செல்லட்டு, அதுக்கு பிறகு அந்த இடுக்கும் நெருக்கமான பாதையில போய்க்கிடலாம் என்று என் உள்ளத்திலே சொல்லிட்டு இருக்கு. யாருக்குமே தெரியாது. காரணம், இந்த ஜபத்தை குறிச்சோ பிரசங்கத்தை குறிச்சோ ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளாக நான் இருக்கும்போது என் உள்ளத்திலே சொல்லிட்டே இருக்கு. அப்போது பிரசங்கியார் என்ன பிரசங்கிக்கிறாருன்னு தெரியுமா? ஜென்ம பாவம் கர்ம பாவம் மாத்துகிறதுக்கு இந்த பூமியிலே எந்த ரத்தத்துக்கு முடியாது, எந்த தண்ணீருக்கு முடியாது, எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு முடியாது. பின்ன எதுக்கு முடியும் என்று கேட்டா, சிலுவை மரத்திலே உனக்காக எனக்காக மரித்து ரத்தம் சிந்தப்பட்ட இயேசுவினுடைய அந்த பரிசுத்த ரத்தத்துக்கு தான் உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை தேவ பிள்ளையாக மாற்ற முடியும். அந்த ரத்தத்தால் கழுகப்பட்டால் மட்டும்தான் நீ பரலோகத்து போக முடியும் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணினார். இது பிரசங்கிச்சு கொண்டு இருக்கும் போது இது கேட்டு அதை அங்கீகரிக்க கூடியதான ஒரு எண்ணம் ஏக்கம் எனக்கு இல்லாம இருந்தது. திடீரென்று நீங்க இருக்கும் போல நானும் இருந்தேன். என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய என்னுடைய இருதயம் எல்லாம் அப்படி கம்ப்ளீட் புரோக்கன் ஆயிருச்சு, உடைஞ்சு போயிருச்சு. அழுக தொடங்கினேன். நான் இன்றைக்கு மரிச்சா நரகத்துல தான் போகும், நான் போக முடியாது. இயேசுவே, என்னை அறியாம கண்ணை இறுகி அடைச்சுக்கிட்டு, இயேசுவே என் பாவத்தை நீங்க மன்னிக்கணும் ஆண்டவரே, எனக்கு பரலோகத்துக்கு போகணும், எனக்கு மோட்சம் வேணும் என்று சொல்லி நான் அழுக தொடங்கினேன். கண்ணு திறக்கவே இல்லை. காரணம், யாராவது என்னை பார்ப்பாங்கன்னு சொல்லி அழுகிற அழுக. வீட்டில் யாராவது ஒரு ஆள் மரிச்சா எப்படி அழுகுமோ அதுபோல இயேசு சிலுவையிலே எனக்காக மரிச்சார் என்ற எண்ணத்தோட நான் அழுக தொடங்கினேன். அப்போது கண்டதான ஒரு காட்சி, என்னுடைய முன் பகுதியிலே இருந்து ஒரு கருத்த பாறை கூட்டம் அப்படியே மாறி மாறி போகிறதாயிட்டும். அந்த இடத்திலே மத்தியான நேரத்திலே சூரியனை பார்த்தா நம்முடைய கண்ணுகள் அப்படியே அஞ்சி போயிரும். அப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் எனக்குள்ளே கடந்து வந்தது. ஹல்லேலூயா. அந்த பிரகாசம் எனக்குள்ளே வந்த போது என் இருதயம் சந்தோஷத்தால் எழும்பினது. என் தாய் தகப்பன்மார் தந்ததான அந்த சந்தோஷத்துக்காலும் சமாதானத்துக்காலும் பெரிய சந்தோஷம் எனக்கு வந்தது. என்னுடைய நண்பர்களில் கிடைச்சதான சந்தோஷத்துக்காலும் பெரிய சந்தோஷம் எனக்கு வந்தது. என் சகோதரி தன்னா சந்தோஷத்துக்காலும் பெரிய சந்தோஷம் எனக்கு வந்தது. என் இருதயம் அப்படி நான் ஒரு வெயிட்லெஸ் ஆனது போல எனக்கு தோணுச்சு. சந்தோஷத்தால், என்னால் தாங்க முடியாத சந்தோஷத்தால் திரும்ப வீட்டுக்கு கடந்து சென்றேன். ஹல்லேலூயா. இது என்னைக்குன்னு சொல்றேன், 1968 அக்டோபர் 11 சனிக்கிழமை ஒரு 9க்கும் 10 மணிக்கு இடையில தான் இது நடந்தது. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட டேட்டை மனதில் வச்சுக்கிறணும். அதுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். ஆனா இது என்ன சம்பவிச்சதுன்னு தெரியுமா? அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அதே சர்ச்சில் கடந்து சென்று எல்லாரும் சாட்சி சொல்லும் போது அவங்களோடு சேர்ந்து நானும் சாட்சி சொன்னேன். எனக்கு 5 பேர் இருக்கிற இடத்தில் எழுப்பி நின்று ஒரு காரியத்தை சொல்றதுக்கு வெக்கப்படுகிறேன்னா, அன்றைக்கு தைரியமா நின்று இயேசு என் பாவத்தை மன்னித்தார், நான் இப்போது இயேசு பிள்ளை என்று தைரியமாக சாட்சி சொன்னேன். இது முடிச்சு
வீட்டுக்கு சென்றேன். நாளைக்கு எப்போ கடைசி ஸ்கூலு தான் எனக்கு. அப்போ 2 வருஷம் நான் தோற்று போயிட்டேன். அதனால் 17 வயசில் தான் SSLC பாஸ் ஆகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வருஷத்தில் நான் 1 வருஷம் ஸ்கூலில் படிக்கணும். காலையில் எழும்பினேன். எப்போவுமே குங்குமம் குமுதம் ராணி இப்படி சினிமா கதைகள் எல்லாம் சொல்கிற இடத்துல போய் உட்கார்ந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஏதோ டைம் பாஸுக்காக. ஆனால் அன்னைக்கு அதுக்கெல்லாம் நான் போகலை. நான் என்னுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களோடு சொன்னேன், நான் ஒரு கதை சொல்லவா? என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிட்டாரு. இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, வாலிப கூட்டத்தில் நீங்க வந்திருக்கீங்க, பிரசங்கம் கேட்குறீங்க, ஜபம் பண்றீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க போய் சும்மா இருக்கிறதுக்கல்ல. இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிறதுன்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்கூலில் போய் சுவிசேஷத்தை சொல்ல தொடங்கினேன். அந்த 1 வருஷம் ஸ்கூலிலேருந்து வெளியில வரும் முன்னாடி 4 பேரை ஆண்டவருக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். சுருக்கி சொல்றேன், அது ஒரு சைடிலே இயேசு பற்றி சொல்லாம என் வாய் இருக்கல, சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் வீட்டில் சொல்லலை. வீட்டில் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், எதிர்ப்பு, பிரச்சனை, அடி பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஏன்னா அவங்களுக்காக நான் ஒன்று சுவிசேஷம் சொல்ல போகலை. ஒன்று ஒருவன் கிறிஸ்துவலானால் அவன் புதிய சிருஷ்டி, பழையதெல்லாம் ஒழிஞ்சு போகின, எல்லாம் புதுதாக மாறுகிறது. கிறிஸ்துக்குள்ளே வருகிறவங்க இங்கே பிரசங்கம் கேட்டது போல பேச்சு மாறும், நடைமுறை மாறும், வாழ்க்கை மாறும். அதெல்லாம் போலித்தனமாக இருக்காது, ஒரிஜினலாக இருக்கும். ஜெபிச்சேன். இன்னைக்கு எனக்கு குடும்பத்தில் 100ல் அதிகம் பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. 30ல் அதிகம் குடும்பங்கள் இன்னைக்கு ஃபுல் டைம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு 7 மக்களை தந்திருக்கிறாங்க. அதில் 6 பேரும் மேரேஜ் ஆச்சு, அவங்களும் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஆள் படிக்கிறாங்க. அதுபோல நான் வளர்த்துறதுக்கு எனக்கு 100கணக்கான பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு தந்தாங்க. அந்த தந்த பிள்ளைகளிலே ஒரு 6 பேரை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ஆள் தான் இங்கே ஜெபம் நடத்தினவர். ஒரு பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ண. அதுபோல் ஆண்டவர் கிருபையினால என்னுடைய ஒரு மகளுடைய ஹஸ்பண்ட் தான் இங்கே பிரசங்கம் பண்ணது. கர்த்தருடைய ஊழியம் என்று சொல்லுகிறது சாதாரண காரியம் அல்ல. உலகத்தில் என்ன வேலை வேணுமென்னாலும் செய்யலாம். ஆனால் இயேசுவினுடைய ஊழியம் செய்கிற போல பாக்கியம் இந்த உலகத்திலே வேற ஒண்ணுமே கிடையாது. அது எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று கேட்டா, நம்ம மாறினால் தான் அநேகரை மாற்ற முடியும். நம்ம ஆயத்தப்பட்டா தான் அநேகரை ஆயத்தப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையினால மேரேஜ் கழிஞ்சு ஜீவிக்கிற ரத்த சாட்சி என்று சொல்லக்கூடியதானா ஒரு தேவ மனுஷனே, தேவ பக்தனே எனக்கு புருஷனாக ஆண்டவர் தந்தார். அவரும் நானுமாக கர்த்தர் கிருபையினால் உலகம் எங்கும் போய் ஊழியம் செய்து കഴിഞ്ഞ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். இன்றைக்கு நாங்களும் வளர்த்துற பிள்ளைகளும் அதுபோல சபையில் விசுவாசிகளும் ஊழியக்காரெல்லாம் நாங்கள் இப்போ இருக்கு. நம்முடைய ஒரே லட்சியம் இருக்கணும். இங்கே வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் இருக்கணும். நாங்கள் படிக்கிறோம், காலேஜில் போகிறோம், இல்லாட்ட வேலை பார்க்குறோம். ஒரே ஒரு காரியம், நான் வாழ்கிறது எதுக்காக? எனக்காக இயேசு எல்லாம் செய்துட்டாரு. நான் இயேசுவுக்காக என்ன செஞ்சேன்? என்னோட கேள்வி உங்களுக்குள்ளே வர வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவோடு கூட சேர்ந்து ஜீவிங்க. அந்த இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கிட்டேன்னா இந்த உலகத்தில் வேற நண்பர்களை இன்னைக்கு நமக்கு இயேசுவை போல ஒரு நண்பர் இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. ஹல்லேலூயா. கண்ணுகளை அடைப்போம், கொஞ்சம் எழும்பி நிற்போமா? உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக கொஞ்சம் எழும்பி இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். இயேசுவை இதுவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க யாராவது இருக்கும் என்றால் உங்களை கர்த்தருடைய கரங்களில் கொடுங்க. ஏசப்பா, என் பாவங்களை எல்லாம் நீங்க மன்னிங்க, என் உள்ளத்தில் வாருவாப்பா. நீர் எனக்காகப்பட்ட பாடுகள் எல்லாம் நான் நினைக்கும் போது உமக்காக நான் எதுவும் செய்யல. நீர் என் உள்ளத்தில் வந்துட்டேன்னா உமக்கு நான் சாட்சியா இருப்பேனப்பா, உமக்கு நான் சாட்சியா இருப்பேனப்பா என்று ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிப்பீங்களா?
இயேசு என் உள்ளத்தில் வர வேண்டும். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய தாசன் மோகன் சி லாசரஸ் மூலமாக இந்த ஒரு வாலிப கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்காகத்தான் வச்சிருக்கிறது. அவர்களும் அவருடைய குழுவினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்தில் இப்படிப்பட்ட பிரயாசப்பட்ட ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறது. எனக்காக, என் ரட்சிப்புக்காக ஆண்டவரே என்று சொல்லி நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி என்றால் நீங்க ஒப்பு கொடுத்தா இப்போது இந்த நேரம் இயேசு உங்களுடைய உள்ளத்திலே கடந்து வருவார். உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். அவருடைய பிள்ளையாக நீங்க மாறுவீங்க. அவருடைய பிள்ளையாக மாறிட்டேன்னா நீங்க அநேகருக்கு சாட்சிகளாய் மாறுவீங்க. அதுக்கப்புறம் கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவருடைய மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நம்ம யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறார். அதே காரிய அப்போஸ்தல நடவடிக்கையிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் ஏக மனசோடு கூடியிருந்த இடத்திலே தேவனுடைய பரிசுத்த ஆவி இறங்கி வந்து ஒரு கொடிய காற்றடிக்கிற போல உள்ள ஒரு முழக்கம் பெந்தெகோஸ்தே நாள்ல வந்தது. அவர்களுடைய நாவு அக்கினி ஜுவால போல மாறி அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளிலே பேச தொடங்கினது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள ரபாஹசியா ரமாத்து கபலாஹசியா தேவரி ரட்சிப்பு அடையாத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவி இதுவரையும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு செய்ய வேண்டும். பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ரினியூ ஆகி பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோட தேசங்களுக்கு வேண்டி, ராஜ்யங்களுக்கு வேண்டி, ஜனங்களுக்கு வேண்டி இன்னைக்கு நடக்கிற பாவத்திற்கு எதிராக ஜெபம் பண்ண, யுத்த ஜெபம் பண்ண கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்க வேண்டி ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். வாய் விட்டு ஆண்டவரோடு ஜெபிங்க. இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிச்சு பரிசுத்த ஆவியை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே தந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலோட, ஒரு வித்தியாசமான வாழ்க்கையோட இந்த இடத்தில் இன்று கடந்து செல்ல ஜீவன பாலகசியா எல்லாவரும் நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். எல்லா கண்களை அடைத்து தேவ சமூகத்தில் இயேசுவே நீர் என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை விடுவிக்கும். நம்முடைய பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பும். கடைசி நாட்களிலே உமக்கு சாட்சியாக நான் இருக்க வேண்டும் என்றுள்ள நிலைமையில தான் ஆண்டவர் இந்த ஊழியக்காரை கொண்டு இந்த இடத்திலே மீட்டிங் நடத்தி இருக்கிறது. எனக்காக ஜீவன் உள்ள தகப்பனே ரமல ஹஸ்யா அம்துர பௌடவன பௌஷியால பௌடா திவால பௌடவர மம்துரால பௌடா லீக மனார பௌடவல பௌடா திவன பௌஷந்துர பிஹுடியா. என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. பரிசுத்த ஆவி பெற்றவங்க என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. அல்லாதவங்க பரிசுத்த ஆவி பெறுகிறதுக்காக நீங்க ஆண்டவரோடு கேளுங்க. ரீகா மாசியந்தர பௌடா லீகன்சியந்தரால பௌஷியா. எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு நிமிஷம், எத்தனை பேர் இன்றைக்கு நான் என்னுடைய இயேசுவே என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இதுவரையும் நான் ஏற்றுக்கொள்ளல, இன்றைக்கு நான் இயேசுவே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் உள்ளவங்க மாத்திரம் கைகளை தூக்குங்க. இதுவரை பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளல, பரிசுத்த ஆவி பெற நான் விரும்புகிறேன் என்றுள்ளவங்க கை தூக்குங்க. ஜீசஸ் ஜீசஸ். பரிசுத்த ஆவி நான் பெற்று இருக்கிறேன், ஆனா எனக்கு அதெல்லாம் தணிஞ்சு போயிருக்கு, அதை புதுப்பிக்க வேண்டும் என்றுள்ளவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே, எல்லாரும் கண்களை அடைப்போம். கண்களை அடைச்சு முடிந்தால் முழங்காலில் நில்லுங்க. முடிந்தவர்கள் முழங்காலில் நின்று ஜெபிப்போம். ரீனகசியா பாக்கரதுராலா ஷபத்தனாதி ஆத்தாரகார மௌடா லம்துரா பிரியான்சிரி பௌடா ஜீரா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த மக்களுக்கு நீ கொடுப்பீராக ராஜா. அப்பா பிதாவு தொடாத ஒருவனும் உம்முடைய அடுக்கல் வருகிறது இல்லை என்று சொன்னீரே. இப்போது பிதாவினுடைய தொடுதல் இவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும்.
ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுப்பீராக ராஜா. இதுவரை பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாதவங்க அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவியானவர் அவங்களுடைய மேல் வர்ற ஓ வல்லமையான ஆவியானவர் இவர்களுடைய மேல் வந்து இறங்கும்படியாக தேவன் கிருபை செய்வீராக. ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் உண்டான அதே அபிஷேகம் இந்த நாட்களிலும் இவர்களுடைய மேல் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவியை பெற்று இப்போது அதிலே நிலைநிற்க முடியாதபடிக்கு பலவித பாவ குற்றங்களாலும் பலவித சாத்தானிய போராட்டங்களாலும் அது தணிஞ்சு இருக்கிறதான அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்களை இப்போது நீங்க புதுப்பிக்க வேண்டி ஜெபிக்கிறோம், புதுப்பிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். தீபானா பாரபால பௌஷியால பௌடபா ஆயத்தத்தோடு இருக்கிறவங்க பரிசுத்தாவியிலே நிரம்பி ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆவியிலே ஜெபிப்போம். ரீமாசி கான்சிரி தாரா சம்பாலகரகசியா துராலபா லீகசியால பௌடபராஜலகசியா அன்னர் காலபராதிகன் அந்தர பைடா லீமா நகசியாந்தரரரரா சிக்கி லீஹி 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 லிகபாபா ரகபரபரபரபரா பிபாபாபாபரா சத்தரா லகபாசி கராலோரோ லகோசியா தேரியா லகபாசியா தராலரா லிபாபாபாபாபா லீஹி 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 ஜீரா காசி கனரரபா லபதரா பலபரா லபஜரா பரபரா தரா டபலபர பலபர பலபர பல எல்லா கட்டுகளும் அழியட்டும், எல்லா பந்தனங்கள் அழியட்டும், சாத்தானிய கிரியைகள் அழிஞ்சு போகட்டும். லீசி லீஹி சாத்தானிய தந்திரங்கள் அழிஞ்சு போகட்டும், சாத்தானிய அடவுகள் அழிஞ்சு போகட்டும். சாத்தா கட்டி இருக்கிற கட்டுகள், நாவின் கட்டுகள், தொண்டையுடைய கட்டுகள், இருதய கட்டுகள், சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிஞ்சு அப்புறப்படட்டும், அழிஞ்சு அப்புறப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு மாபெரும் விடுதல் அப்பா ஒவ்வொரு வேண்ட மேல் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும். அநேகரை ஆயத்தப்படுத்த இந்த வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இன்னைக்கு எந்தெந்த இடங்களில் எல்லாம் இது போல கர்த்தாவே வாலிப கூட்டம் நடக்குதோ அந்த இடங்களில் எல்லாம் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த இடத்தில் அதுபோல ஒரு பயங்கர எழுப்புதல் உண்டாகட்டும். கடைசி காலத்தில் கர்த்தருக்காக ஜீவன் அல்ல ஜீவனை வச்சு கொண்டு ஆண்டவரை ஊழியம் செய்யலாம். அருமையான மோகன் சீலாசரஸ் அவர்களையும் அவருடைய டீமையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உலகமெங்கும் உள்ள தெய்வ ஜனங்களை மாத்திரமல்ல, அநேக நோயாளிகள், அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், பல காரியங்களை இன்னைக்கு தேவன் இந்த ஊழியம் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறார். அதுக்கெல்லாம் கர்த்தாவே நீர் மென்மையாக ஆசீர்வதிப்பீராக. அவனை வருகட்டும், அது அது படர்ந்து பந்தலிக்கட்டும், டெவலப் ஆகட்டும். இன்னும் யாபேசினுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்குவீராக. இதுக்காக பிரயாசப்படுகிறார், கூட உழைக்கிறார். என் பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆயிரங்கள் ஆயிரங்கள் வாலிபர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள் எல்லாம் கர்த்தருக்காக இந்த நாள்கள் மாற்றப்பட கிருபை செய்யும். ஆசீர்வதி இயேசு நாமத்தின் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஒவ்வொரு நாட்களில் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும்